வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் பழைய பெட்டிகள், பழைய டிஎல்எஃப் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெட்டிகளுமே இப்போது எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. புதிய பெட்டிகள் அப்படிங்கிறது எல்லா ரயில்களுக்குமே தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2 முக்கியமான ரயில்களுக்கு புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சென்னையிலிருந்து மங்களூர் போகிறதுக்கு மொத்தம் 3 ரயில்கள் இருக்கிறது. டெடிகேட்டடாகவே ஒரு ட்ரெயின் இருக்கிறது. ஆனால் அதை தவிர்த்து வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் மங்களூர் மெயில் ஆகிய 2 ரயில்களுமே ரேக் ஷேரிங் அடிப்படையில் இயங்கக்கூடிய ரயில்களாக இருக்கிறது. இப்போது சென்னையிலிருந்து முதல் நாள் மங்களூர் மெயிலாக புறப்படக்கூடிய ரயில் அங்கே இருந்து டைரெக்டாக மங்களூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மங்களூர் மெயிலாக கிளம்பி வர்றது கிடையாது. அது வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸாகத்தான் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸாக அங்கிருந்து புறப்படக்கூடிய ரயில் மீண்டும் மங்களூர் மெயிலாக செல்வது வழக்கம். அந்த வகையில் வருகிற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் நைட்டு 11:45க்கு இதுதான் சென்னைக்கு கிளம்பக்கூடிய மங்களூரில் இருந்து கிளம்பக்கூடிய கடைசி ரயில். நைட்டு 11:45க்கு கிளம்பும் போது 1ஆம் தேதி அந்த ரயிலுக்கு புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. அப்படி 1ஆம் தேதி கிளம்பி வரக்கூடிய இந்த ரயிலானது 2ஆம் தேதி புதிய பெட்டிகளோடு சென்னை சென்ட்ரலை வந்தடையும். இதற்கு இணையாக பயன்படுத்தக்கூடிய மெயில் மங்களூர் மெயில் எக்ஸ்பிரஸுக்கு 2ஆம் தேதி இந்த ட்ரெயினானது கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே இரவு 8:10 மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்படி செல்லக்கூடிய சென்னை மங்களூர் மெயிலுக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. 8:10க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து மங்களூர் சென்ட்ரல் போயிட்டு திரும்பவுமே வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகத்தான் வரப்போகிறது. ஆக மங்களூர் சென்ட்ரலில் இருந்து 3ஆம் தேதி கிளம்பக்கூடிய ரயில் இப்போது வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த ரயிலானது கிளம்பும். மத்தியானம் 1:55 மணிக்கு கிளம்பக்கூடிய அந்த மங்களூரு சென்னை மெயிலுக்கான பெட்டிகள் 3ஆம் தேதி மங்களூரில் இருந்து புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளோடு இந்த ரயிலானது இயங்கும். வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் 4ஆம் தேதி சென்னையில் இருந்து கிளம்பும் போது சென்னையிலிருந்து இதற்கான டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்தியானம் 1:25 மணிக்கெல்லாம் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு செல்லும். அங்கே இருந்து காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக இந்த ரயிலானது சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் வழியாக போய் அங்கிருந்து மங்களூரு சென்ட்ரலை சென்றடைகிறது. இந்த ரயிலுக்கான பெட்டிகள் வருகிற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது. ஆக 2 ரயில்களுமே ஒரே ரேக்குகளை கொண்டுதான் இயங்க இருக்கிறது. ரேக் ஷேரிங் முறையில் மங்களூரு மெயில் மற்றும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் 2 ரயில்களுக்கும் பிப்ரவரி 1, 2, 3, 4 ஆகிய 4 நாட்களும் புதிய ரேக்குகள் அந்தந்த நிலையங்களில் வழங்கப்படும். 2 ரேக்குகளோடு இயங்கக்கூடிய இந்த ரயிலுக்கு கூடுதலாக இருக்கைகள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கிறது. இப்போ நார்மலாக ஐசிஎஃப் பெட்டியில் 72 படுக்கைகள் இருக்குது அப்படின்னா இதுவே எல்ஹெச்பி கோச்சில் 80 படுக்கைகள் அப்படிங்கிறது இருக்கும். இதில் 4 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 9 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளின் மூலமாக பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்க போகிறது. இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு ரயில்களுக்கு புதிய ரயில் பெட்டிகள் வழங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து 2027க்குள்ள எல்லா ரயில்களுக்குமே எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்க முயற்சி எடுக்கப்படும் அப்படின்னு ரயில்வே சொல்லி இருந்தாலும் இன்னும் பல புதிய ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.